Hello students, welcome back to Earl Spoken English. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற லெசன் adjectives. பொதுவா என்னோட கிளாஸ்ல நான் எப்படி சொல்லி தரேன் அப்படினா ஒவ்வொண்ணுக்கும் தனித்தனியா எழுதி ஒவ்வொரு விளக்கமா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கல. ஏனா அதுக்கெல்லாம் நேரமும் கிடையாது. ப்ளஸ் அது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மாதிரி ஆயிடும். நான் உங்களுக்கு கான்செப்ட் ஒரு நேச்சுரலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கற அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல ஸ்கூல் காலேஜ் நடத்துவாங்க. ஏனா அவங்க எக்ஸாம் வைக்க போறாங்க. அதனால அவங்க ஒவ்வொரு விஷயமா எழுதி மனப்பாடம் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க. ஏனா நீங்க எக்ஸாம் போய் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மெத்தட் படி சொல்றாங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏனா எக்ஸாம் எழுதணும்னா வேற வழி இல்ல. உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும்ங்கறனால நம்ம இங்கிலீஷ்க்கு என்ன இருக்கோ அத தமிழ்ல மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த மெத்தட் படி படிச்சோம்னா நமக்கு ஸ்கூல் காலேஜ் விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மெத்தடும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடும் தெரிஞ்சுக்கணும். அதன்படி நீங்க லாங்குவேஜை புரிஞ்சிட்டீங்கன்னா தான் ஈஸியா பேச முடியும். அந்த மெத்தட் எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனா இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களை பேசுறதுக்கு தயார்படுத்தும். ஓகே, ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி அவர் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரோ, அவர் லாங்குவேஜை எப்படி சின்ன வயசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரோ அந்த மெத்தட் படி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஸோ இது ஸ்கூல் காலேஜுக்கு உங்களை நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனால் அதே நேரத்தில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் போடுற விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எதுவுமே தெரியலனாலும் கதை எழுத முடியும். ஏன்னா நமக்கு லாங்குவேஜ் தெரியுது அப்படிங்கிறனால நம்ம கதை எழுதுகிறோம். அதே மாதிரி தான் சோசியல் சயின்ஸில் கதை எழுதுவோம். ஆனால் நமக்கு இங்கிலீஷில் தெரியல அப்படின்னா கதை எழுத முடியாது, நம்ம மாட்டிப்போம். ஸோ நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஸ்கூல் கிராமர் விஷயங்களை கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக அணுகிடலாம். ஓ இவ்வளோதான், அதைத்தான் இப்படி கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் போவோம். அதாவது அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னா முதல் நம்ம நவுனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் நவுனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அட்ஜெக்டிவ்ஸ் நவுனோட தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம நவுனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ நவுன்னா என்ன? ஒரு பொருளையோ ஒரு மிருகத்தையோ ஒரு இடத்தையோ அடையாளப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் நவுன். அந்த நவுன் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த நம்ம அடையாளப்படுத்துகிற ஒரு மனிதர் உயரமாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம். இந்த மாதிரி அவருக்கு பல தன்மைகள் இருக்கும். அந்த தன்மைகளை சொல்றதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ்ஸ். புரியுதுங்களா? அந்த அட்ஜெக்டிவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா பாய்ஸ் அப்படிங்கிறது நவுன், ப்ளூரல் நவுன். அப்போ 5 பாய்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் சொல்லும்போது சொல்கிறோம். 5 பாய்ஸ், 10 பாய்ஸ் இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா அட்ஜெக்டிவ். இது இந்த நவுன் எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக சொல்லி கொடுக்கணுமோ, தெளிவாக புரிய வைக்கணுமோ அதை புரிய வைக்குது. ஓகே, அதனால இது இங்கே அட்ஜெக்டிவ்ஸ். ஆனால் இந்த 5க்கு தனியாக மீனிங் எடுத்தீங்கன்னா இது 5 தான். இங்கே போகும்போது அந்த 5ங்கிறது 5ஆவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பாய்ஸ் அப்படிங்கிற இந்த நவுனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங்கை கொடுத்து நம்மளை தெளிவாக புரிஞ்சுக்க வைக்குது அவங்க யார் அப்படின்னு. ஸோ ஒரு நவுனை அடையாளப்படுத்துகிறோம் பாய்ஸ்னு, அதே நேரத்தில் அவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம். கேட்குறவங்களுக்கு மிக தெளிவாக அந்த நவுனை பற்றி சொல்கிறோம். அப்போ அதுக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் 5 பாய்ஸ். ஓகே, 5 அப்படிங்கிறது இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன். ஒப்பீனியன் அப்படின்னா ஏன்னா நம்ம ஒரு அட்ஜெக்டிவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது, நிறையா இருக்கும். ஒருத்தரை பற்றி நம்ம அழகாக இருக்காருன்னு சொல்லலாம், அங்கே 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம், அவர் குண்டா இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நவுனை மிக தெளிவாக பேசுகிறவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அப்புறம் சைஸ். சைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ரவுண்டாக இருக்காரு, ஸ்கொயராக இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் சைஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நவுனை சொல்லும்போது இந்த ரூம் செவ்வகமாக இருக்குது, ஏ ரெக்டாங்குலர் ரூம். ரெக்டாங்குலர் ரூம் செவ்வகம், இது செவ்வக வடிவத்தில் இருக்கிற ரூம். இந்த ரூமை இந்த அட்ஜெக்டிவ்ங்கிற வார்த்தை இந்த ரூமை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக, கேட்குறவருக்கு சொல்கிறதுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். அதே நேரத்தில்
நம்ம என்னென்ன மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது யூஸ் பண்ணுறோங்கிறத விட இந்த உலகத்தில் ஒரு நவுனை எந்த விதமாக நம்ம வந்து இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அப்படின்னா, அவங்களோட வயசை பற்றி சொல்லலாம். 24 years old boy. ஓகே, இப்படி கூட சொல்லலாம். 24 வயசு பையன். அப்போ ஒரு நவுனை வந்து நம்ம தெளிவாக சொல்கிறதுக்கு ஒருத்தரோட அவர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம், அவர் எப்படி இருக்காரு, ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் காய், ஹேண்ட்ஸம் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோம், சைஸ் சொல்கிறோம், ஏஜ் சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஷேப் சொல்கிறோம். சைஸ்னால் வந்து வச்சுங்க 65 kg இந்த மாதிரி. ஓகே, ஒரு கலர் வந்து ரெட்டு, இது ரெட் மார்க்கர். இந்த மார்க்கர் பார்த்தீங்கன்னா இது ஒரு நவுன். அந்த ரெட்டுங்கிறதும் ஒரு நவுன் தான், சிவப்பு. ஆனால் இங்கே முன்னாடி வந்து அந்த மார்க்கருக்கு எக்ஸாக்டாக அது என்ன விதமான மார்க்கர் அப்படிங்கிறத சொல்லுது. அதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். ஸோ நம்ம ஒரு நவுனை வந்து நவுனாக மட்டுமே சொல்லக்கூடாது. சில நேரங்களில் அதை பற்றிய எக்ஸ்ட்ரா தகவல் அது என்ன அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம வந்து அதோட கலரை பற்றி சொல்லலாம், நிறத்தை பற்றி சொல்லலாம், அதோட எண்ணிக்கையை பற்றி சொல்லலாம், அதோட நேம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். சரி, நம்ம என்ன நினைப்போம்னா, இப்போ ஒரு அட்ஜெக்டிவ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா ஒரு நவுனுக்கு முன்னாடி அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த டேபிள் இருக்குது அப்படின்னா இந்த டேபிள்ங்கிறது இதை பற்றி நான் பேச போகிறேன். ஆனால் அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் வுட்டன் டேபிள், செவ்வக வடிவமான மரத்தில் செய்யப்பட்ட டேபிள், வுட்டன். அப்போ இங்கே ஒரு அட்ஜெக்டிவ் போடுறோம், இதையும் ஒரு அட்ஜெக்டிவ், வுட்டன் அட்ஜெக்டிவ், மரத்தால் செய்யப்பட்ட வுட்டன், இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ 2 அட்ஜெக்டிவ் போட்டு கூட நம்ம வந்து ஒரு நவுனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இப்படி 2 அட்ஜெக்டிவ் போடுறோம்ல, இந்த மாதிரி 3 அட்ஜெக்டிவ் கூட போடலாம். ஒயிட் ரவுண்ட் நெக் டிஷர்ட். ஒயிட் ஒன்றா, ரவுண்டு நெக் ஒன்றா. ரவுண்டுங்கிறது வந்து அது ஷேப் எப்படிங்கிறதா, நெக்கு வந்து அது எங்கே இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுதா, டிஷர்ட். எ ஒயிட் ரவுண்ட் நெக் டிஷர்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம்ல, ஒரே இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்ஜெக்டிவ் கூட சொல்லலாம். ஒரு ரொம்ப அழகான பையன் நவுனு, ரொம்ப அழகான அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். கண்டினியூஸாக 2 அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி 3-4 அட்ஜெக்டிவ் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி 3-4 அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கெலாம் என்ன பேர் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு. நிறைய அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ண போகிறோம், அட்ஜெக்டிவ் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க செவ்வக வடிவமால இருக்குது. சரி, ரவுண்டு சொல்லிக்கலாம். ரவுண்டு ஃப்ளாட் ஒயிட் கலர் போர்டு. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம், ஏ ரவுண்டு ஃப்ளாட் ஒயிட் கலர் போர்டு. புரியுதுங்களா? அதனால நம்ம வந்து எப்போவுமே ஒரு அட்ஜெக்டிவ்னா ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு நவுனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நம்ம அந்த நவுனை வந்து எக்ஸாக்டாக சொல்லலாம். இதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுனை தெளிவாக விளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற அதோட சைஸோ கலரோ இல்லை வந்து ஏஜோ இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே அதுக்கெல்லாம் பேர் வந்து அட்ஜெக்டிவ்.
அந்த இதுக்கு வந்து தனியாக மீனிங் இருக்கும், ஏஜுக்கு தனியாக எடுத்து பார்த்தா இருக்கும். ஆனால் அது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் அந்த நவுனுக்கு முன்னாடி போடும்போது அது அந்த நவுனோட தன்மையை சொல்லுது. ஓகே, தன்மையை சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த சிவப்பு கலர் டிஷர்ட் போட்ட பையன் வாப்பா அப்படின்னு சொல்கிறோம். பையன்னு சொன்னால் குழப்பம் வருங்கிறதுனால நம்ம சிவப்பு கலர் டிஷர்ட் போட்ட பையன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ தனிப்படுத்தி காட்டுறதுக்காக எக்ஸாக்டாக அந்த நவுனை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இதுதான் வந்து இப்போ நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் வச்சுக்கோங்க. இந்த டேபிளே ஒரு பொருள் தான், ஃபேனுங்கிறது ஒரு பொருள் தான். அப்போ ஒரு நவுனும் இன்னொரு நவுனையே விளக்கும், எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அட்ஜெக்டிவ் மட்டுமே தான் ஒரு நவுனை வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு நவுன் கூட, அதாவது இன்னொரு பொருள் கூட இன்னொரு பொருளுக்கு எக்ஸாக்டாக மீனிங் எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு அட்ஜெக்டிவாக ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அட்ஜெக்டிவ்ங்கிறது சில நேரங்களில் அட்ஜெக்டிவ் வார்த்தைகள் மட்டுமே வந்து ஒரு நவுனை விளக்கும். சில நேரங்களில் ஒரு நவுன் கூட இன்னொரு நவுனை போய் அது எப்படி என்ன எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ ஒரு நவுனை விளக்குறதுக்கு வந்து இந்த இது மட்டும் இல்லை, ஒரு பொருளே இன்னொரு பொருளுக்கு முன்னாடி வந்து அட்ஜெக்டிவாக வரும். இதுவும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வித்தியாசத்தை. அதுக்கப்புறம் ஆரிஜின் பார்த்தோம்னா, ஆரிஜினா அவர் எங்கேருந்து வர்றாரு? இந்தியன் பிளேயர், இந்திய வீரர். ஓகே, அப்போ அவர் எங்கேருந்து வர்றாரு? இதுவும் நம்ம வந்து அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்தியாங்கிறது ஒரு நாடு, அதை நம்ம அட்ஜெக்டிவாக போடும்போது ஏஎன் போட்டுக்கிறோம். அப்போ இந்தியன் பிளேயர், இவர் எங்கேருந்து வந்த பிளேயர்? இந்தியன் பிளேயர், இந்திய வீரர். என்ன விதமான வீரர், என்ன விதமான விளையாட்டு வீரர்? இந்தியன் பிளேயர். இதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். ஒரு நவுனை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட நேமை சொல்லலாம், அவரோட நம்பர் எத்தனை நம்பர்னு சொல்லலாம், ஒப்பீனியன் சொல்லலாம், சைஸ் சொல்லலாம், ஏஜ் சொல்லலாம், ஷேப்பு சொல்லலாம், கலர் சொல்லலாம், குவாலிட்டி சொல்லலாம். அது எப்படி இருக்குது? குவாலிட்டி, இட்ஸ் எ குட் புக். இட் இஸ் எ குட் புக். இது நல்ல புத்தகம். அதோட குவாலிட்டியை சொல்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நவுனை விளக்குறதுக்காக, நவுனை எக்ஸாக்டாக என்னன்னு சொல்கிறதுக்காக வர்ற வார்த்தைகளுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் வந்து நவுன் முன்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நவுன் பின்னாடியும் நம்ம அட்ஜெக்டிவ் போட்டு இந்த நவுனை விளக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த வெர்பு இதெல்லாம் தெரிய வரணும். அதுக்கப்புறம் தான் அது புரியும். ஸோ வெர்பு நடத்தினதுக்கப்புறம் அதை வந்து எப்படி முன்னாடி போடுறது பின்னாடி போடுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுனை விளக்க வர்றது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு நவுனை வந்து ஒரே அட்ஜெக்டிவ் தான் வந்து விளக்கிட்டு இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. 2-3 அட்ஜெக்டிவ் போடலாம். அப்படி 2-3 அட்ஜெக்டிவ் போடுறதுக்கெலாம் பேர் அட்ஜெக்டிவ் ஸ்ட்ரிங். அதே மாதிரி வெர்பு ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது, தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறக்கா சொல்கிறேன். ஹீ இஸ் டேக்கிங் கிளாஸ், இஸ் டேக்கிங் த கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ்ங்கிறதும் வெர்பு தான், டேக்கிங்கிறதும் வெர்பு தான். இப்போ கண்டினியூஸாக 2 வெர்பு வருது, இதுக்கு பேர் வெர்பு ஸ்ட்ரிங்கு. நிறையா வெர்பும் சில நேரங்களில் வரும், அதுக்கு பேர் வெர்பு ஸ்ட்ரிங்கு. ஸோ அட்ஜெக்டிவ் ஸ்ட்ரிங், அதாவது நிறைய அட்ஜெக்டிவாக அதுக்கு முன்னாடி போட்டும் ஒரு நவுனை வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அட்ஜெக்டிவோட பேசிக் கான்செப்ட். ஏன்னா நமக்கு அவ்வளோ தேவைப்படுது. வெறும் கண்ணாடி மட்டும் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? 6 அடி கண்ணாடி அப்படின்னு சொல்லும்போது அந்த 6 அடி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ ஒரு நவுனை நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல வேண்டியது இருக்குது, நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால நம்ம சொல்கிறோம். அதனால அட்ஜெக்டிவ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் பார்க்குற எல்லாருக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.